ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, பொதுக்காலம் 3ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 15 மற்றும் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளை, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்றே இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறச் செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். சாத்தானின் அழிவு. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 22 30 வரை. அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறினார். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் பிரச்சனையாக பார்த்தது கிடையாது, வாய்ப்பாகத்தான் பார்த்தார். மற்றவர்கள் அவருக்கு எதிராக பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி செய்தால் கூட அவர் அவற்றை வாய்ப்புகளாக பயன்படுத்திக் கொண்டு அவற்றின் வழியாக தன்னை பற்றிய தெளிவை கொடுக்க முயற்சித்தார். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர்கள் இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் இயேசுவுக்கு எதிராக குற்றம் சாட்டி அவருக்கு பிரச்சனையை கொடுக்க முயற்சி செய்தனர். இயேசு என்றும் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிந்தவர் அல்ல, பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்தவர். எனவேதான் அவர்கள் இவ்வாறு தன்னை பற்றி குற்றம் சாட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவர்களை அவர் தம்மிடம் வரவழைத்து பேசினார் என்று பார்க்கின்றோம். அவர்களை நேருக்கு நேர் சந்தித்த இயேசு அவர்களது குற்றச்சாட்டில் உள்ள முட்டாள்தனத்தை அவர்களுக்கே அவர் வெளிப்படுத்துகின்றார்.
தான் பெயர்செபூலை வைத்து பேய்களை ஓட்டுவது என்றால் பேய் எப்படி இன்னொரு பேயை ஓட்ட முடியும் என்ற அறிவுபூர்வமான கேள்வியை கேட்கிறார். மறைநூல் அறிஞர்களது குற்றச்சாட்டு எவ்வாறு அறிவுக்கு முரணானதாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார். இதற்கு மாறாக தான் பேயை விட வலிமையானவனாக இருக்கின்ற காரணத்தினாலேயே வலிமையான பேயின் வீட்டிற்குள்ளே, அதாவது அவன் எல்லைக்குள்ளே புகுந்து அவனுடைய பொருட்களையே கொள்ளையிடுவதாக சொல்லுகின்றார். இங்கு இயேசு 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, மறைநூல் அறிஞர்களது குற்றச்சாட்டு அறிவுக்கு முரணானது என்பதை எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக தான் கடவுளின் மகன் என்பதையும் எண்பிக்கின்றார். கடவுள்தான் பேயின் ஆற்றலை விட மேலான ஆற்றலை கொண்டிருக்க முடியும். எனவே பேயின் எல்லைக்குள்ளேயே புகுந்து அதை செயல்பட அனுமதிக்காதன் காரணமாக தான் கடவுளின் மகன் என்கின்ற உண்மையை பறைசாற்றுகின்றார். அன்பிற்குரியவர்களே, குறை கண்டுபிடித்தல் என்பது இயேசுவின் வாழ்வில் நடந்தது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் அது அரங்கேறுகிறது. இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்தவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், நாடகம், கவிதை என்று ஏராளமாக எழுதியவர், எதையும் நேருக்கு நேர் பட்டென்று சொல்லக்கூடியவர். எனவே பலருடைய வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாதித்துக் கொண்டவர். ஒரு முறை ஷேக்ஸ்பியரின் விசிறிகள் பெர்னார்ட் ஷாவில் குறை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கவிதை அரங்கத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கு அவரை அழைத்தார்கள். அவர் எப்படிப்பட்ட கவிதையை வாசித்தாலும் அதில் குறை கண்டுபிடித்து விடுவது என்ற முடிவோடு ஷேக்ஸ்பியரின் விசிறிகள் இருந்தார்கள். பெர்னார்ட் ஷாவும் வந்தார், தனது கவிதையை வாசித்தார். ஷேக்ஸ்பியரின் விசிறிகள் அவரது கவிதையை சாரமாரியாக விமர்சித்தார்கள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பெர்னார்ட் ஷா இறுதியில் இவ்வாறு சொன்னார்: நான் வாசித்த கவிதை என்னுடையது அல்ல, ஷேக்ஸ்பியருடையது. தொடர்ந்து அதற்கான சான்றையும் அவர்கள் முன்பாக காண்பித்தார். அவரில் குறை கண்டுபிடித்தவர்கள் வெட்கி போனார்கள். நம் வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்தாலும் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் ஒரு சிலர் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட குறை கண்டுபிடித்தலை நாம் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. பல வேளைகளில் நாம் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திப்பதை விட அவற்றிலிருந்து விலகி ஓட முயற்சி செய்கிறோம். முதுகுக்கு பின்னே பேசுதல், புரணி பேசுதல், பிறரின் பெயரை கெடுத்தல் முதலியவை பிரச்சனைகளிலிருந்து நாம் ஓடி ஒளிய முயற்சி செய்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, வாழ்க்கையின் பிரச்சனைகளை கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஞானத்தோடு அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியையும் இயேசுவில் நாம் பார்க்கிறோம். பல வேளைகளில் உணர்ச்சி பூர்வமாக அணுகி பிரச்சனையின் கனாகணத்தை நம்மை அறியாமலேயே நாம் கூட்டி விடுகிறோம். ஜெபம். இறைவா, குறை கண்டுபிடித்தல் என்ற தவற்றிலிருந்து எங்களை காத்துக்கொள்வதோடு மற்றவர்கள் எங்களை குறை கண்டுபிடிக்கின்ற பொழுது அதை ஆக்கப்பூர்வமான முறையில் எதிர்கொள்ள வரம் தாரும். ஆமேன். குறையொன்றும் இல்லை உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. குறையொன்றும் இல்லை உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. நிதமுந்தன் பாதம் அருள் வேண்டி வந்தேன் எனையாளும் என் மன்னவா. நிதமுந்தன் பாதம் அருள் வேண்டி வந்தேன் எனையாளும் என் மன்னவா. உந்தன் திருப்பாதம் அது போதுமே எந்தன் மனம் வாழும் ஆனந்தமாய். குறையொன்றும் இல்லை
உந்தன் அதிசயம் ஆயிரம். கண்ணை மூடி பார்க்கின்றேன் இறைவா இறைவா, உந்தன் அதிசயம் ஆயிரம். நீ இல்லாமல் போயிருந்தால் என்றோ நானும் வீழ்ந்திருப்பேன். உந்தன் பாதம் சரணடைந்தேன், என்னை தூக்கி நீ எடுத்தாய். குறையொன்றும் இல்லை, உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. குறையொன்றும் இல்லை, உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. நெஞ்சில் நினைவை சுமக்கின்றேன் இறைவா இறைவா, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நெஞ்சில் நினைவை சுமக்கின்றேன் இறைவா இறைவா, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீ இல்லாமல் வாழ்ந்திருந்தால் என்றோ நானும் சாய்ந்திருப்பேன். உன்னை மட்டும் பற்றி கொண்டேன், என்னை மாறி நீ அணைத்தாய். குறையொன்றும் இல்லை, உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. குறையொன்றும் இல்லை, உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும் நாயகா. உந்தன் திருப்பாதம் அது போதுமே, எந்தன் மனம் வாழும் ஆனந்தமாய். குறையொன்றும் இல்லை, உனை தேடும் நெஞ்சில் நிறைவாழ்வு தரும்